ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் வாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாலுமராதா திமாக்கா அப்படிங்கிற பாட்டியோட டீட்டெயில்டான சம்மரி தான் வந்து தமிழை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து இவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டோரி இல்லை, நிஜமாக அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அண்ட் அவங்க வாழ்ந்துட்டுருக்கிற லைஃப் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது, இவ்வளோ தூரம் வந்து அவங்கள பேசுகிற அளவுக்கு க்ரீன் வாரியர் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து க்ரீன் வாரியர்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பம்மாள் பாட்டி தான். அவங்கள பற்றின வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஏன்னா அந்த டாப்பிக்கில் 2 பேரும் உண்டு, 2 பேரையுமே வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாலுமராதா திமாக்கா, இதுதான் வந்து இவங்களோட நேம். அண்ட் இவங்களை வந்து ஆலமராதா திமாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலமராதா திமாக்கான்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆலமரம் இந்தியாவோட நேஷ்னல் பேனியன் ட்ரீ. அதாவது அந்த ஆலமரத்தை தான் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட கெரியரை வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு இந்தியன் என்விரான்மெண்டலிஸ்ட் ஃப்ரம் கர்நாடகாவில் உள்ள என்விரான்மெண்டலிஸ்ட், அதாவது இயற்கையை வந்து காப்பாற்றக்கூடிய ஒருத்தவங்க. அவங்க தான் க்ரீன் வாரியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இவங்களை வந்து மதர் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 30th ஜூன் 1911 பிறந்திருக்காங்க. ஹுலிக்கல் வில்லேஜ் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கர்நாடகாவில் தான். கியூபி தாலுக் துமாகூரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. இவங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 114 வயசு ஆகும். டில் டேட்டில் வந்து 114 வயசு ஆகும். அதாவது இந்த வீடியோ பேசுகிற இன்றைக்கி வரைக்குமே வந்து இவங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 114 வயசு ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்விரான்மெண்டலுக்கு என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1940s 50s வந்து அவங்களோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன், திமாக்காவும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து பேனியன் ட்ரீஸ் வந்து நட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு 4.5 கிலோமீட்டருக்கு ஹைவேஸில் வரிசையாக அந்த குலுக்கல்ல இருந்து வந்து குண்டூர் வரைக்குமே வந்து ராம்நகரா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக அந்த ஹைவேஸ்லாம் நம்ம மரம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி 4.5 கிலோமீட்டருக்கு பேனியன் ட்ரீயை வந்து நட்டு வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் 10 மரம் வந்து ஒரு வருஷம் நட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து 385 பேனியன் ட்ரீஸ் வந்து நட்டிருக்காங்க. மேபி இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் புரிகிற லாங்குவேஜில் நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்தீங்கன்னா கூட போதும். குட்டி குட்டியாக அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த ஹிண்ட்ஸை பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி வந்து இருக்கணும். 385 பேனியன் ட்ரீஸ் வந்து நட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஏர்னிங் இருக்குது இல்லையா, இவங்களோட ஏர்னிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிஃபிக்ஸாக தான். அதாவது இவங்களுக்கு வந்து குழந்தைங்கலாம் கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லாததுனால அந்த மரங்களே வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தாங்க, குழந்தைங்க மாதிரி வளர்க்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த லாங் டிஸ்டன்ஸுக்கு எல்லாமே வந்து இவங்களே போய் வந்து தண்ணி ஊற்றுவாங்களாம். மரம் வச்சா தண்ணி ஊற்றணும்ல, அதனால் வந்து போய் தண்ணி ஊற்றுவாங்களாம். தண்ணி ஊற்றி அந்த மரத்தை எல்லாமே வந்து வளர்த்துருக்காங்க. அண்ட் மற்ற அனிமல்ஸ் இருந்துமே வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 4.5 கிலோமீட்டருக்கு பேனியன் ட்ரீ வந்து நட்டி வளர்த்துருக்காங்க. அவங்களோட லைஃப் டைமில் வந்து 8000 மரம் வந்து நட்டிருக்காங்களாம். பேனியன் ட்ரீ மட்டும் இல்லை, நிறைய விதமான மரத்தை வந்து அவங்க வந்து நட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு எக்காலஜிக்கல் பேலன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பேனியன் ட்ரீஸ் எல்லாமே வந்து நல்லா நிழல் கொடுக்கும் இல்லையா, நம்ம ஆலமரத்தில் வந்து நம்ம வந்து அந்த வேரை பிடிச்சலாம் தொங்குவோம், அதுலேருந்து வந்து நிறையா மெடிசினல் வேல்யூ இருக்குது, ரொம்ப நாளைக்கு வந்து வாழும், ஒரு நேச்சுரலான ஃபெர்டிலைசர் எதுவுமே இல்லாமல் வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ திமாக்கா வந்து ஆக்டிவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மரத்துக்கு தேவையான பாதுகாப்பு, அந்த ரெயின் வாட்டர் எல்லாம் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும், அதுக்கான டேங்க்கு எல்லாமே வந்து அந்த என்விரான்மெண்டல் ஓரியன்டாகவே வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லை. ஸோ வந்து அவங்க வந்து பிஎன் உமேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அவருமே என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்களே அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ வந்து பிருத்வி பேக்ஸோ மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட். பிருத்வி பேக்ஸோ மூமெண்ட் அப்படின்னா பிளான்டிங் ட்ரீஸ் இன் ஸ்கூல்ஸ், பப்ளிக் ஸ்பேஸ் அண்ட் ஹில்ஸ். அதாவது ஸ்கூல்ஸில் இருக்கலாம், இப்போ ஒரு பார்க்கு, ரோடு, பப்ளிக் ஸ்பேஸு, இந்த ஹில்ஸான ஏரியா அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மரத்தை வளர்த்து அந்த மரம் நட்டி அதை வந்து வளர்க்குறாங்க. இவங்களுக்காக வந்து ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்கிறாங்களா, அதனால் இவங்களுக்காக என்னென்ன அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திமாக்காவோட எஃபர்ட்டுக்கு வந்து நேஷ்னல் அட்டென்ஷன் 1990s இவங்களுக்கு என்னென்ன ஹானர்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, நேஷ்னல் சிட்டிசன் அவார்ட் 1995ல் வாங்கியிருக்காங்க. குட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் பிரேவி அவார்ட் 2006ல் வாங்கியிருக்காங்க. நாடோஜா அவார்ட் ஃப்ரம் ஹாம்பி யூனிவர்சிட்டி, கர்நாடகா ராஜ்யோத்சவா அவார்ட், பிபிசி லிஸ்ட் ஆஃப் 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் உமன் 2016ல் வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ 2019ல் வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவிலே வந்து 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் வந்து இவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் அதை வந்து நம்மளோட ராம்நாத் கோவிந்த் பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கையால் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய ஹானரிஸ் வந்து அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்டாலேயும் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலேயும் வந்து வாங்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, திமாக்காஸ் மத்து 284 மக்களோ அப்படிங்கிறத வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து அவங்க வந்து இந்த டைட்டிலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரீசெண்ட் அப்டேட், அதாவது இந்த நவம்பர் மந்த் வரைக்கும் அவங்களோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமாக்கா இருக்காங்க இல்லையா, நிறைய ஹெல்த் சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஏஜில். அண்ட் அவங்களோட ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ 114 வயசு வரைக்கும் நம்மலாம் இருப்போமானே தெரியல. அந்த பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சாதனை தான். அண்ட் அவங்களோட இஷ்யூஸை வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அவங்க லைஃப் டைமில் வந்து அவங்க மொத்தம் 8000 மரம் வந்து நட்டியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏர்லி ஸ்டேஜில் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து 4.5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பேனியன் ட்ரீ மட்டுமே வந்து நட்டிட்டு வந்திருக்காங்க. அண்ட் திமாக்காவுக்கு வந்து குழந்தைங்க இல்லை. ஸோ வந்து அந்த மரங்களை வந்து அவங்க நேசித்து அந்த குழந்தைங்களாம் வந்து வளர்த்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ரெகக்னேஷன் என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னு பார்த்தோம். அண்ட் அவங்க எப்போ பிறந்தாங்கன்னு பார்த்தோம். ஸ்டில் டேட் வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலமரதா திமாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி வந்து 1 வேர்ட்ஸில் கேட்கலாம். அண்ட் இவ்வளோ தான் வந்து டீட்டெயிலான சம்மரியில் வந்து எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம், நாவல் டாபிக்ஸ்க்கு வந்து சம்மரி வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.